பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய ஒரு கூட்ட அமைப்பில் இந்தியாவில் காங்கிரஸையும் மாநில கட்சிகளையும் குடும்ப கட்சிகளையும் கட் பண்ணுவதில் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்வதில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். பாஜகவினுடைய அழுத்தம் தமிழகத்திலும் அதிகமாகிவிட்டது. காரணம், இந்த 5 தேர்தல்களும் முக்கியமான வெஸ்ட் பெங்கால் கண்டிப்பாக பாஜக முன்னேறிவிட்டது. இன்று உத்தரப்பிரதேசத்தில் பேசும்பொழுது கூட பாஜகவை பற்றி தனக்கு உண்மையாக மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்ற ஒரு தைரியத்துடன் பிரதமர் பேசியிருக்கிறார். திமுகவினுடைய ஆட்சி முடிந்து அடைந்து விட்டது என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் போதைப் பொருளும் கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் செய்த அநியாயம் அக்கிரமத்தை எதிர்த்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்ததில் அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலும் புதுச்சேரியிலும் கர்நாடகாவிலும் அவர் ஆட்சி புரிந்தார்கள். இப்போது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் என்ற ஒரு தைரியத்தில் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் பாஜகவினர். குஷியாக இருக்கிறார்கள். மத்திய பாஜக தலைவர்களை கேட்டால் தமிழகத்தில் திமுகவை உக்காடுக்கே பேங்குங்கான்னு சொன்ன ராஜ்யசபாவில் பிடுங்கி எரிந்து விட்டார்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவள் மேல மின்மாற்றி கொள்முதல் பண்ணதுல ஒரு முறைகேடு இருக்கு. அதை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? டெல்லி வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்கு? செந்தில் பாலாஜியுடைய எதிர்காலம் இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும், டார்க்காகத்தான் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்தே. வணக்கம் வணக்கம் வணக்கம். திமுகவினுடைய ஆட்சி முடிந்து அடைந்து விட்டது என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் போதைப் பொருளும் கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் செய்த அநியாயம் அக்கிரமத்தை எதிர்த்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திமுக தோல்வியில் பல ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பில் ராஜ்வேல் நாகராஜ் ஆரம்பித்த பேசு தமிழா பேச்சு கூட கலந்து கொண்டதில் அதில் நானும் இருந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். திமுக ஒழிந்தது. கிட்டத்தட்ட 5 மாநில தேர்தல்களுடைய முடிவு மே 4ஆம் தேதி வர இருக்கிறது. இன்னைக்கு அனைத்து மாநிலத்துக்குமே இன்னைக்கு 7 மணிக்குள்ள முடிவடைகிறது. வெஸ்ட் பெங்கால சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது இந்த 7 மணிக்கு பிறகாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பார்வையின்படி இந்த 5 மாநில தேர்தல்களையும் பாஜகவினுடைய அந்த ரோல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழகம் உட்பட தமிழகத்திலுமே பாஜகவுடைய ரோல் என்னவா இருக்கும்? பாஜக பெறக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா என்ன இருக்கு? அதை டெல்லியிலிருந்து அனைத்து மாநிலங்களையும் பார்ப்பதில் நான் ஒரு குறிப்பாக ஒரு கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழக நேயர்களுக்கு புதிய கருத்துக்கள் என்ன என்று கேட்டால், வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம், ஆளுமை, புகழ் இன்னும் நீடித்து கொண்டே போகிறது. காரணம், 3வது முறையாக நரேந்திர மோடி பதவிக்கு வந்ததனால் 4வது முறையாக வருவதற்கான ஆயத்தங்களையும் அவர் செய்துவிட்டார். சில முக்கியமான கருத்துகள், பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய ஒரு கூட்ட அமைப்பில் இந்தியாவில் காங்கிரஸையும் மாநில கட்சிகளையும் குடும்ப கட்சிகளையும் கட் பண்ணுவதில் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்வதில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். பாஜகவினுடைய அழுத்தம் தமிழகத்திலும் அதிகமாகிவிட்டது. காரணம், கடந்த 120 மன் கி பாத் மூலமாக தமிழர்களுடன் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் 76 தடவை வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டிலிருந்து முதல் பிரதமராக இலங்கைக்கு சென்று யாழ்ப்பாணம் சென்றவர் இந்தியாவிலிருந்து முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த அழுத்தம் தான் தமிழக மக்களிடையே ஊன்றிவிட்டது. வட இந்தியாவின் ராமர் கோவிலும் ட்ரிபிள் தலாக், பாரதிய ஜனதா கட்சி கூறிய வாக்குறுதிகள், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி போய் சொல்லி நீட்டை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணதில்லை. இவர் பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சிருக்காரு. பெரிய டிசிஷன் எடுத்திருக்காரு. ஆபரேஷன் சிந்தூரை செய்து காண்பித்திருக்கிறார். ராமர் மந்திர் கோவில் கட்டியது இவர் இருந்தாலும் கட்டியிருக்க முடியும், முடிந்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். அரசியல் ரீதியாக இந்தியாவை வாழ்ந்த கட்சியாக காங்கிரஸை ஒழித்து கட்டினார் வட இந்தியாவை. பாருங்க, 9 ஸ்டேஷன்ல காங்கிரஸுக்கு எம்எல்ஏவே இல்லைங்க. அது செய்ததுக்கு மெயின் காரணம் நரேந்திர மோடி. அந்த பின்னணியில் பார்த்தால் இந்த 5 தேர்தல்களும் முக்கியமான வெஸ்ட் பெங்கால் கண்டிப்பாக பாஜக முன்னேறிவிட்டது. இன்று உத்தரப்பிரதேசத்தில் பேசும்பொழுது கூட பாஜகவை பற்றி தனக்கு உண்மையாக மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்ற ஒரு தைரியத்துடன் பிரதமர் பேசியிருக்கிறார். வாக்களிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற சமயத்தில் சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த அந்த
சுவேந்து அதிகாரி எப்படி மு.க. ஸ்டாலினும் துரைமுருகன் இருக்கிறாரோ அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் சுவேந்து அதிகாரி இருந்தார். அந்த சுவேந்து அதிகாரி கடந்த 10 வருடங்களாக வெளியே வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிரே வந்து பாஜகவில் சேர்ந்து அந்த அம்மாவை ஒண்ணு இல்லாத பண்ணாங்க. 3 எம்எல்ஏ இருந்தது, இப்ப 77 கொண்டு வந்தாரு 2021. 26 ஆட்சியை பிடிக்கிறார் என்றால் அதற்கு நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய அழுத்தங்கள், பாஜக அந்த ராமர் கோவிலை கட்டியதில் பின்னணி இருக்கிறது. காரணம், மேற்கு வங்காளத்தில் ரோஹிங்யா என்று சொல்லக்கூடிய பர்மா, அந்நாள் பர்மா, இந்த நாள் மயன்மாரிலிருந்தும் பங்களாதேஷில் வரக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களை வைத்துக் கொண்டு மம்தா பானர்ஜி ஆட்சி புரிந்தார். இந்த எஸ்ஐஆர் வந்த உடனே அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன்ல அனைத்து மறைந்து போனவர்கள், வெளியூர்லேருந்து வந்தவர்கள், இந்திய பிரஜை இல்லாதவர்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமையை ரத்து செய்தது எஸ்ஐஆர் மூலமாக. இதனால தான் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமை. போதாத குறைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக 13 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் தந்திருக்கிறேன் என்று நரேந்திர மோடி பொது இடத்தில் பல இடத்தில் சொல்லுகிறார்கள். நிதி நிலைமை கோளாறுபடியினால் தான் திமுக இவ்வளவு மற்ற பைனான்சியல் எமர்ஜென்சி வரக்கூடிய அளவிற்கு திமுக செய்த ஊழல்கள், திமுக செய்த போதைப் பொருளுக்கு அனுமதி செய்தது. அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலும் புதுச்சேரியிலும் கர்நாடகாவிலும் அவர் ஆட்சி புரிந்தார்கள். இப்பொழுது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் என்ற ஒரு தைரியத்தில் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் பாஜகவினர். குஷியாக இருக்கிறார்கள். மத்திய பாஜக தலைவர்களை கேட்டால் எடப்பாடி பழனிசாமி மீது அவ்வளவு நம்பிக்கை, அண்ணாமலை, நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் மீது நம்பிக்கை, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள், ஜி.கே. வாசன் போன்றவர்களுக்கெல்லாம் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்தில் திமுகவை உக்காடுக்கே பேங்குங்கான்னு சொன்னார். ராஜ்யசபாவில் பிடுங்கி எரிந்து விட்டார்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க தமிழ்நாட்டுக்கு பொறுத்த அழுத்தம். ஓகே, நீங்க சொன்னதுல இருந்து ஒரு 2-3 கேள்விகள் எனக்கு இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சீங்க. ஸோ இந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அபிஷேக் பானர்ஜி, அதாவது மம்தா பானர்ஜியினுடைய மருமகன் சொல்லக்கூடிய அபிஷேக் பானர்ஜி வந்து வெளிப்படையாவே ஓப்பனாவே வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாரு, ஸோ மே 4ஆம் தேதிக்கு பிறகு நான் தான் சார்ஜஸ் எடுக்க போறேன். ஸோ அப்போ வந்து டெல்லியில இருந்து வர்ற எந்த காட்ஃபாதர் உங்களை காப்பாற்றுவாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஓப்பனான மிரட்டல்கள்லாம் விரத பார்க்க முடியுது. ஸோ இதை தாண்டி பாஜகவுக்கு மக்கள்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அங்க எப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு காட்டாட்சியை நடத்துனாங்க அப்படின்னு கடந்த கால வரலாறுகளை சொல்லுவோம். கடந்த கால தேர்தல் வரலாறுகள் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ மக்கள் பயந்துகிட்டே நிறைய இடங்கள்ல பாஜகவுக்கு வாக்களிக்காம இருந்ததெல்லாம் நம்ம கண்கூட பார்த்திருக்கோம் கடந்த தேர்தல் வரலாறு. ஸோ இதை தாண்டி பாஜக வாக்களிச்சு வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியில கொண்டு வந்து அமர்த்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா பாஜகவை? கண்டிப்பாக பொதுமக்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். தெருக்கு தெரு எப்படி தமிழகத்தில் ஒவ்வொரு தெருவிலும் 2 கொலைகள், 2 போதைப் பொருள் சாவதா இருந்தாலும், அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் தெருவுக்கு தெரு பங்களாதேஷ் இருப்பதனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்காலி பாஷை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் இடம் இல்லாமல் பங்களாதேஷிலிருந்து மயன்மாரிலிருந்து வந்தவர்கள், அதாவது முஸ்லிம்கள், இந்துக்களையும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் சரி ஆதிக்கம் செய்வதால் அந்த வெறுப்பு இருக்கிறது பொதுமக்களிடையே. நான் கல்கத்தா சென்றிருந்த போதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், நேரவே பார்த்திருக்கிறேன். டாக்ஸி டிரைவர், வீட்டுக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வர வச்சிருக்காங்க. இருக்கவன வெளில எடுத்துட்டாங்க. இப்ப தமிழ்நாடு நடக்குது பாருங்க, திராவிடம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல விவசாயிகள் பஞ்சாப்ல இருந்து வந்துட்டாங்க. எந்த துணி கடைக்கு போங்க அங்க வந்துடுறாங்க. நார்த் இந்தியன் சரவண பவன் ரோட்ல போனீங்கன்னா நேபாளி நிறைய பேர் இருக்கான் அங்க. அது மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல தமிழகத்தில் 5 அல்லது 6% ஊடுருவல் வட இந்தியாவிலிருந்து வந்துடுச்சு. அதே மாதிரி பெங்கால்ல பங்களாதேஷினுடைய ஊடுருவல், பர்மாக்காரில் வந்து ஊடுருவல், மயன்மார்ல வந்தவர்கள் ரோஹிங்யாஸ் அதிகமானதுனால லோக்கல் முஸ்லீம் எல்லாம் வெறுக்கிறாங்க. அந்த வெறுப்பு இந்துக்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மம்தா பானர்ஜிக்கு கூண்டோடு அழிவது நிச்சயம் என்று தான் பாஜக நினைக்கிறதுங்க. அதனால இதுதாங்க 3 எம்எல்ஏ 77 எம்எல்ஏ ஆட்சி பிடிக்கிறாங்க, தப்பு இல்லையே. ஓகே, இரண்டாவது ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஊழல் வந்து நிறைய திமுக பண்ணியிருந்தாங்க. சோ இந்த காலகட்டங்கள்ல அதுவே வந்து மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வா வந்து அதுதான் நிறைய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வர்றதுக்கே மெயின் காரணமே ஊழல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தீங்க. ஸோ இப்ப இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவளை மேல வந்து மின்மாற்றி கொள்முதல் பண்ணதுல ஒரு முறைகேடு இருக்கு. அதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? டெல்லி வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்கு செந்தில் பாலாஜி பற்றி? இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக செந்தில் பாலாஜிக்கு அடுத்தடுத்த நெருக்கடிகள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசப்படுது. ஸோ உங்களுடைய பார்வையில என்ன? அவர் ஜெயிப்பதே கடினம். ஜெயித்துட்டார்னா மந்திரி ஆவது கடினம். மந்திரி ஆகிவிட்டார்னா திமுக நீண்டு இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியாது.
திமுகவின் மொத்த எண்ணிக்கையே 65 60 ஆயிடுச்சுன்னா யாருமே செந்தில் பாலாஜியில கண்டுக்க மாட்டாங்க. கட்சியில் குழப்பம் வரும். எப்படி மு.க. ஸ்டாலினுக்கும் பலருக்கும் இடையே இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருப்பதனால் என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக திமுக பல முயற்சிகளை செய்து உதயநிதியைத்தான் முன்னணிக்கு நிறுத்துமே தவிர செந்தில் பாலாஜி போன்றவர்கள் நிறுத்தாது. எப்படி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ராகவ் சட்டா வெளியே வந்தாரோ எம்பிக்களுடன், எப்படி ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவிலிருந்து வெளியே வந்தாரோ, அதே மாதிரி தமிழகத்தில் 2027 திமுகவில் கூட ஒரு ராகவ் சட்டா இருக்கிறார். அதனால செந்தில் பாலாஜியினுடைய எதிர்காலம் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும், டார்க்காகத்தான் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா அஸ்ஸாம் தேர்தல் இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நிறைய ஊடகங்களால பேசப்பட்டது. ஏன்னா அஸ்ஸாமுமே நம்மளுடைய அந்த பார்டர் பகிர்ந்துக்கிறதுல அஸ்ஸாமும் ஒரு முக்கியமான மாநிலமா பார்க்கப்படுது. அஸ்ஸாமுடைய தேர்தல் முடிவு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பாஜக திரும்பவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், அங்க ஆட்சியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கேயுமே வந்து எஸ்ஏஆருக்கு பிறகாக நடக்கக்கூடிய முதல் தேர்தல், வாக்குப்பதிவு வந்து அதிகமா நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வையில என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அஸ்ஸாம்ல பாஜகவிற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு சொல்லுவதில் அஸ்ஸாமில் கண்டிப்பாக ஹேமந்த் பிஸ்வ சர்மா தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அஸ்ஸாமில் 3வது முறையாக. காரணம், அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் அனைவருமே ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள். மூத்த தலைவர் பிபின் ஓரா என்பவர் காங்கிரஸ்காரர், பெரிய தலைவராக இருந்தார். ராகுல் காந்திக்கும் அவருக்கு சண்டை வந்ததுனால அவர் விட்டுட்டு போயிட்டாரு. போதாத குறைக்கு அங்க முஸ்லிம்கள் எல்லாம் பல இடங்களில் இருந்து எதிர்கொள்ளரை வச்சார்கள். அங்கேயும் இந்த ரோஹிங்கியா பிரச்சனை இருக்கிறது, பங்களாதேஷி பிரச்சனை இருக்கிறது. அசாமும் பங்களாதேஷும் நெருக்கமாக இருக்குது, பார்டர் ஸ்டேட். அதனால அந்த வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள். இருந்தாலும் ஹேமந்த் பிஸ்வ சர்மா அவர் ஒரு குட்டி அமித்ஷா, ஆர்கனைசேஷன் வைஸ்ல நான் சொல்றேன், அமைப்பு ரீதியாக அவருக்கு ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு என்பது, அவர் தன்னுடைய மாநிலத்தை நேசிக்கிறார். அவருடைய ஒரு அணுகுமுறைகள் அசாமில் இருப்பவர்களுக்கு பல பாராட்டுகளை பெற்றிருந்தனால் 3வது முறையாக அவர் அசாமில் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்பதுதான் எனக்கு அடுத்த அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஓகே, அசாம்ல பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்றீங்க. குறிப்பா தமிழகத்துல நடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தல், இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாலுமே கூட நிறைய இடங்கள்ல அதை பெரிய அளவுல பாக்குற மாதிரி நமக்கு தெரியல. அதாவது மே 4 பிறகாக நாம் தமிழருடைய அந்த கட்சியினுடைய அமைப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல நாம் தமிழருடைய ஓட்டுக்களை வந்து தாவேக்கா பிரிக்கிறதா ஒரு அனுமானம் இருக்கு நிறைய பேருக்கு. உங்களுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க நிறைய தேர்தலை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வையில இருந்து சொல்ல போனா நாம் தமிழருடைய வாக்குகள் வந்து அதிகமா தாவேக்காவுக்கு போறதா நீங்க பாக்குறீங்களா? அது இயற்கை தானே. எதுவா இருந்தாலும் இப்ப அப்படி பார்க்க போனா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து போகுது, ஏடிஎம்கேல இருந்து போகுது, டிஎம்கேல இருந்து போகுது, பாஜக இருந்து போகுது விஜய்க்கு. காரணம் என்ன என்று கேட்டால், நூனிப்பூல் மேயற மாதிரி எல்லாத்தையும் அக்ராஸ் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி 6 தமிழ்நாட்டுல 6 கட்சிகள் பிரதான கட்சிகள் தப்பி, அதுல இருந்து எல்லாம் 1% 2% ஓட்டு எடுத்துருவாரு விஜய். அப்ப என்ன ஆகும்? கஷ்டப்படும். ஆனா நாம் தமிழரை பற்றி நான் சொல்லும்போது, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுபவர், அவருக்கு என்று சில கருத்துக்கள் இருக்கின்றன. அவரும் புதிதாக ஈவி ராமசுவாமி நாயக்கரை ஒரு மண் என்று சொல்கிறார். ஈவி ராமசாமிக்கு பிறந்த மண் என்று சொல்லாதீர்கள், அவரே ஒரு மண் என்று சொல்வது புதியதாக பொதுமக்களிடம் வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக பிராமணர்களுக்கெல்லாம் 6 சீட் கொடுத்ததுனால பிராமண சமுதாயத்திற்கும் அவர் வரவேற்பு இருக்கிறது. அவர் கட்சியை மூடிவிட மாட்டார். இருப்பினும் ஒரு பரிசோதனை காலம் எதிர்காலத்தில் அவர் சந்திக்க வேண்டிய நேரிடும். இருப்பினும் கமலஹாசன் மாதிரியோ திமுக கால விழமாட்டார் சீமான் என்பதுதான் அழுத்தமான கருத்து. ஓகே, அவருமே ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா காரைக்குடியில போட்டிடுறாரு. காரைக்குடியில அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு? அதிமுக திமுக போட்டி நடுவுல இவர் வாக்குகளை எப்படி உடைக்க போறாரு என்பதைத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அங்க லோ பர்சன்டேஜ் இருப்பதுனால இது டஃப் ஃபைட்டா தான் நான் பார்க்கிறேன். அங்க தமிழ் வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் கூட சில வாக்குகளை பிரித்து கொண்டு போயிடுவார் என்று தான் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸிட் போடலாம் என்னென்ன மாதிரியான கருத்து கணிப்புகள் வருது அப்படின்னு. இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்துக்கள் பயன்பெறும். நன்றி சார்.